செய்தியை பார்த்து வருகிறோம். எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அதற்கு பொறுப்பானவர் பதில் சொல்ல வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அதற்கு பொறுப்பானவர் பதில் சொல்ல வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், தற்போது வேட்பாளர் பட்டியல் அறிவித்து என்னென்ன அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்? வேட்பாளர்களை அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று உடனடியாக மாவட்ட செயலர் கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து, தேர்தல் பணிகளை எப்படி மாவட்ட செயலர்கள் ஆற்ற வேண்டும் என்ற பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் முக்கியமாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அந்த இடத்திற்கு பொறுப்பானவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் விடுத்திருக்கிறார். நம்முடைய கூட்டணி கட்சியினர் தோளோடு தோளாக நீண்ட காலமாக கொள்கை உணர்வோடு பயணிக்கிறார்கள். அதனால் நட்புணர்வோடு கலந்து தொகுதி பங்கீடு செய்திருக்கிறோம். சில தொகுதிகளை பெற்றிருக்கிறோம், சில தொகுதிகளை விட்டுக் கொடுத்திருக்கிறோம். பலம் வாய்ந்த ஒரு பெரிய கூட்டணியில ஒரு இயல்பானது. ஆகவே எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய நலன் முக்கியமாக கருதி, நாட்டோடைய எதிர்காலத்தை முக்கியமாக கருதி தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கார். அதே போல மாவட்ட பொறுப்பாளர்களும், மாவட்ட செயலாளர்களும், மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களும், சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய தொகுதி பொறுப்பாளர்களும், ஒவ்வொரு ஒன்றிய செயலர் முதல் கிளை நிர்வாகிகள் வரை எந்தெந்த இடங்களில் வாக்குகள் குறைகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் நான் தேர்தலுக்கு பிறகு ஆய்வு செய்து ஒரு சரியான முடிவு எடுப்பேன், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஆகவே தேர்தல் பணியில் ஒவ்வொரு தொகுதியிலும் நானே போட்டியிடுகிறேன், முதலமைச்சராகிய திமுக உங்களுடைய தலைவராகிய மு.க.ஸ்டாலினே போட்டியிடுகிறேன் என்ற அடிப்படையில தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். எல்லா தொகுதிகளையும் தோழமை கட்சிகளோடு இணைந்து தேர்தல் பணிகளை அமைத்து பணிக்குழுக்களை அமைக்க வேண்டும் என்றும், அதே போல துண்டறிக்கைகள், போஸ்டர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுடைய படங்களையும் கட்டாயம் இடம்பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து மக்களிடம் அழைத்து சென்று வாக்குகளாக அதை மாற்ற வேண்டும். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும். கூட்டணி கட்சியுடைய ஒவ்வொரு தலைவர்களையும், நிர்வாகிகளையும் அரவணைத்து தமிழ்நாட்டுடைய திட்டங்களை அங்கு பிரச்சாரத்தின் போது எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.